cotamymedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம். இந்த சிவாங்கி படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட இயக்குனர் திரு ஓஷோ துளசிராம் அவர்கள் இதுக்கு முன்னால சார்மியை ஹீரோயினை வச்சு மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் தெலுங்குல ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்கே பண்ணுச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் அருந்ததி கூட வெளியாச்சு. அந்த படம் தெலுங்கு மட்டும் இல்லாமல் மலையாளத்திலையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தோட மலையாள பதிப்பை நான் தான் பண்ணேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்தியாவிலேயே ஒரு சின்ன மையமாக வச்சு எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் சிவாங்கி தான். தெலுங்குல மங்களாங்கிற பேர்ல வெளியாச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ஸ்ரீதர், திரு நாகேஸ்வர் ரெட்டி, இவங்க ரெண்டு பேரும் தெலுங்கு பட தயாரிப்பிலையும் இயக்குனர் ஓஷோ துளசிராம் அவர்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. இந்த படம் அங்க வெற்றி அடைஞ்ச உடனேயே தமிழ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வருடத்துக்கு முன்னால கேட்டாங்க. டூயல் வெர்ஷனா பண்ணிடலாம், தமிழ்ல நேரடி தமிழ் படமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல தேவையில்லை, நம்ம டப்பிங் பண்ணி வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொன்னேன். அப்புறம் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்களால கொஞ்சம் தாமதமாகி இன்னைக்கு சரியான நேரத்தில் வந்திருக்கு. ஏன்னா மையமா வச்சு இந்த படத்துக்கு பின்னால வந்த நான் அகில உலக ரெக்கார்டுகளையும் உடைச்சிட்டு சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. இப்ப கூட அந்த படம் வெளியானதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேல தமிழ் படங்கள் வெளியாயிடுச்சு. எந்த படமும் அந்த படத்தோட வசூல் கிட்ட நெருங்கவே முடியல. இதுல ஒரு படம் நான் எழுதி வெளியான படமும் கூட வெளியாயிருக்கு. அப்புறம் இந்த படத்துல பாடல் காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. ஐஸ் ஐஸ் தின்னுக்கோ தின்னுக்கோ அப்படின்ட்டு அந்த பாட்டை ஐஸ் திங்க சொல்லி எழுதினவர் கவிஞர் ஜெயமுரசு. அந்த பாட்டை பாடினவங்க ரீட்டா. அந்த பாட்டுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இசையில ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம ஒரு பாடல் இசையமைச்சா அந்த பாடல் பெரிய அளவுக்கு மக்களை போய் சேராது அப்படிங்கிற பயத்துல நிறைய இசையமைப்பாளர்கள் அந்த வேலையை செய்ய முன் வர்றதில்லை. இந்த படத்தோடைய இயக்குனர் திரு ஓஷோ துளசிராம் இசையமைப்பாளர் விஸ்வாட்ட வெறுமனே தோல் கருவிகளை மட்டுமே வச்சு ஒரு பாடல் இசையமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்துல பிறந்ததுதான் அந்த ஐஸ் ஐஸ் தின்னுக்கோ தின்னுக்கோ அந்த பாடல். அந்த பாடல்ல எல்லாமே தோல் கருவிகள் தான். இன்னொரு தடவை இந்த நம்ம இசைத்தட்டை வாங்கி போட்டு கேட்டு பாருங்க, அதுல இருக்கிற அந்த புதுமை உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த படத்துல நிறைய புதுமைகள் இருக்கு. படம் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் ரெண்டையும் கலந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் சினிமாவா பண்ணியிருக்காரு இயக்குனர் ஓசோ துளசிராம். அவருக்கு திரு ஸ்ரீதர் அவர்களும் திரு நாகேஸ்வர் ராவ் அவர்களும் உறுதுணையா இருந்திருக்காங்க. இந்த படம் தமிழுக்கு வந்தப்போ இதோட முழு ஒத்துழைப்பும் நம்ம திரு பாஸ்கர். அந்த பாஸ்கர் எங்க உட்கார்ல ஓரமா நின்றுட்டு இருக்காரு. நான் இளவட்டம் படம் இயக்குறதுக்கு காரணமா இருந்ததும் அந்த பாஸ்கர் தான். அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பேசுவாங்க. முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இசை வெளியீட்டு விழாவில் செலிபிரிட்டிஸ் யாரையாவது விருந்தினர்களை கூப்பிட்டு அவங்க கையில வெளியிடுறது தான் வழக்கம். ஆனா நாங்க இந்த தடவை இந்த படத்துல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க மூலமாவே வெளியிடுவோமேன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சே வெளியிடுறோம். நன்றி, வணக்கம். சுட சுட இனிக்கிற தீயடா அந்த பாடலை நான் தான் எழுதியிருக்கிறேன். இதற்கு முன்னாலே நான் மாயாண்டி குடும்பத்தாரிலே களவாணியே களவாணி என்ற பாடல்
கோரிப்பாளையத்திலே அழகு காட்டேரி, இப்படி பல்வேறு பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன். ராஜராஜா அவர்களோடு நான் ஒரு படம் பணியாற்றியதிலிருந்து தொடர்ச்சியாக எனக்கு எல்லா படங்களிலும் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வளரும் கவிஞர்கள் எல்லோருக்குமே அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்து வருகிறார் என்பது இந்த நேரத்திலே சொல்வதற்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் புதிதாக வர பாடலாசிரியர்கள் எந்த கம்பெனியை பார்ப்பது, எந்த இயக்குனரை பார்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கையிலே ராஜராஜா அவர்களை சந்தித்தால் அவர் மொழிமாற்றம் செய்கிற படத்திலே ஒரு பாடலை கொடுத்து அவரை பாடலாசிரியராக உயர்த்தி விடுகிறார். அந்த அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்திலே இந்த பாராட்டை நாம் தெரியப்படுத்த வேண்டும். இன்னொரு தகவல், மொழிமாற்றம் செய்கிற படங்களுக்கு பாடல் எழுதுவதால் பாடலாசிரியர்கள் கொஞ்சம் குறைவாக நினைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடையும் நான் திரு ராஜராஜா அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் வருகிற மொழிமாற்ற படங்களை தேர்ந்தெடுத்து அதிலே சிறந்த படம் எது, சிறந்த பாடலாசிரியர் யார், சிறந்த இசையமைப்பாளர் யார், அப்படி தேர்ந்தெடுத்து நாம் ஒரு விழாவை நடத்தினால் அதிலே பணியாற்றுகிற எல்லோருக்கும் ஒரு ஊக்கப்படுத்துவதாக, உற்சாகப்படுத்துவதாக இருக்கும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அது சிறப்பாக செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஆண்டு இறுதியிலே இந்த ஆண்டு வந்த அத்தனை மொழிமாற்று படங்களையும் தேர்ந்தெடுத்து அதிலிருந்து சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களை நாம் ஊக்கப்படுத்துவதற்கு அந்த விழா சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இசை வெளியீட்டு விழா தொழில்நுட்ப கலைஞர்களால் இசை வெளியிட்டது மிகப்பெரிய சிறப்பு என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ராஜராஜா அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லை, ஜெயமுரசு அவர்கள் இந்த படத்தில் ஒரு நல்ல பாடல் எழுதியிருக்கிறார், எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த மொழிமாற்று படங்கள் எழுதுறது சில வருடங்களாக பணியாற்றிட்டு இருக்கேன், ஒரு 3-4 வருடங்களா. அந்த வகையில் எனக்கு உற்சாகமும் தெம்பும் கொடுத்து இந்த பாடல்களை நீங்கள் தான் எழுதணும் ஜெயமுரசு வாங்க அப்படின்னு சொல்லி எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒரு உற்சாக வார்த்தையை அள்ளி தெளிக்கிற ஒரே ஆள் ராஜராஜ் சார். அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், ஐஸ் ஐஸ்ன்னு சொல்லி. இந்த இதில் ஒரு அருமையான வாசகர், எனக்கு விமர்சகர் பின்னறையிலிருந்து ஒருத்தர் கிடைச்சாரு எனக்கு பின்னால். எப்படின்னா, விமர்சனம் என்னும் கடலில் குளிக்காத எந்த சினிமா கப்பலும் வெற்றி என்னும் கரையை அடையாது, அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விமர்சனம் சினிமாவுக்கு முக்கியமான தேவை, வெற்றியோ தோல்வியோ அது விமர்சனம் தான் நிர்ணயிக்கிறது. அந்த வகையில் எனக்கு ஒரு அருமையான நண்பர் கிடைத்தார், பின்னாடி இருந்தார் நண்பர். அவர் சொன்னார், குழந்தைகள் பிடித்தது மாதிரி எழுதியிருக்கிறீங்களே இந்த பாட்டை அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், அப்படி நினைக்காத நண்பரே, டபுள் மீனிங் நீங்கள் எழுதிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற பார்வையில் தான் சினிமா. குழந்தைகளுக்கு ஐஸ் மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் வேற ஒரு ஐஸ் தெரியும் அந்த பாட்டில். அதுவும் சினிமா, இதுவும் சினிமா. அதனால விமர்சனம் படைக்கப்படுற ஒரு படம் நிச்சயம் வெற்றி பெறும். அந்த வகையில் அந்த பாட்டை எழுதியிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இதுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கணும். இந்த வாய்ப்பளித்த ராஜராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நண்பர்களே, திரு ஓசோ துளசிராம் அவர்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால அவங்க தெலுங்குல தான் பேசுவாங்க. அதை நான் உங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்றேன். ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. నాకు కొంచెం తమిళ వచ్చు, అది బ్యాడ్ తమిళ సరిగా మాట్లాడలేను. అందుకే రిక్వెస్ట్ చేసి నా ఫీలింగ్స్ చెప్పండి, కొంచెం ట్రాన్స్లేట్ చేసి అడిగాను. అందులో దయచేసి ఏమనుకోవద్దు, சாரி. இப்போ அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எளிதா. ஓகே, அப்போ தெலுங்குல பேசுங்க, நிறைய தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ఓకే, ఇది తెలుగులో నా సెకండ్ ఫిల్మ్. ఇది ఫస్ట్ ఫిల్మ్ మంత్ర వచ్చి అదొక సస్పెన్స్గా తీసాను ఫస్ట్. అది సూపర్ హిట్ అయింది అక్కడ. ఆ మంత్రాలో మహా సాంగ్ బిగ్గెస్ట్ హిట్ ఇన్ తెలుగు. తర్వాత రెండో ఫిల్మ్ చేస్తుంటే అందరూ ఉండి మహా లాంటి సాంగ్ ఉందా, డిస్ట్రిబ్యూటర్లు కానీ ఆడియన్స్ కానీ అందరూ అడిగారు. అలాంటి సాంగ్ కోసం ట్రై చేస్తే అప్పుడు మహా, ఇప్పుడు ఐస్ ఐస్. ఈ సెకండ్ మూవీలో ఇలా ఈ సాంగ్ వచ్చింది. ఈ సెకండ్ మూవీ ఇది మంత్ర ఓన్లీ థ్రిల్లర్ అయితే, ఇది హారర్, థ్రిల్లర్ అండ్ డివోషనల్ మూవీ. ఈ మూడు మిక్స్ చేసిన సినిమా ఇది. ఫస్ట్ ఈ కథని అనుకున్నప్పుడు నేను ఒక స్వామీజీ మాలలో ఉన్నాను, శివుని మాల.
మాలలో శ్రీశైలం వెళ్ళి వస్తూ ఉంటే కొందరు స్వామీజీలు కనిపించారు అక్కడ నాకు. వాళ్ళని చూసిన తర్వాత వీళ్ళని పెట్టుకొని ఏదైనా సినిమా చేస్తే బాగుండు అని ఫీల్ వచ్చింది. అప్పుడు ఆ స్వామీజీలు చూడగానే ఒక క్లైమాక్స్ లాగా మీరు చూశారు, ట్రైలర్లో క్లైమాక్స్ కొన్ని షార్ట్స్ చూశారు మీరు. వాళ్ళ ఇన్స్పిరేషన్తో వాళ్ళ పవర్ని యూజ్ చేసుకుంటూ క్లైమాక్స్ నుంచి ఫ్రంట్కి వస్తూ స్టోరీ రెడీ చేయడం దీనికి. ఇది తెలుగులో కూడా క్లైమాక్స్కి చాలా రెస్పాన్స్ వచ్చింది. ముఖ్యంగా ఏదైనా ఫిల్మ్లో హీరో షార్ట్స్కి కానీ హీరోయిన్ డాన్స్లకు కానీ కామెడీకి కానీ క్లాప్స్ పడతాయి. కానీ ఫస్ట్ టైం స్వామీజీలు వాటర్లో పరిగెడుతుంటే ఆ షార్ట్కి థియేటర్లో విజిల్స్ கிளாப்ஸ். அது கிளைமேக்ஸ் ஆன ரெஸ்பான்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இயக்குனர் சிவபெருமானுக்கு மாலை போட்டுட்டு ஸ்ரீசைலம் போயிட்டு வரும்போது வர்ற வழியில அந்த கபாலிகள் போல இருக்க அகோரிகளை பார்த்திருக்காரு. அவங்கள பார்க்கும்போது இவங்களை மையமா வச்சு ஒரு சினிமா எடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் மனசுல ஒரு யோசனை தோண்டி இருக்கு. அதைத்தான் அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதான் சொல்றாரு, கிளைமேக்ஸ்ல இருந்து இந்த சினிமாவை நான் தொடங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தொடங்கி இந்த படத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னால அவர் பண்ண மந்த்ரா படத்துல வந்து மை ஹார்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து மாஹா மாஹா அப்படின்னு போட்டு ஒரு பெரிய ஹிட் தெலுங்குல கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு தமிழ்ல கூட ஐஸ் ஐஸ் தின்னுக்கொண்டு இடையில ஜெயமரசு வேற படத்தோட பிசினஸ் கெடுக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்தாரு. குழந்தைங்க பார்க்க படம், குழந்தைங்க எதுக்கு பார்க்கணும், பெருசுங்களே பார்க்கட்டும், ரெண்டாவது மீனிங்லே இருக்கட்டும், ஜெயமரசு கொடுத்துடாதீங்க. అలా ఈ సెకండ్ ఫిల్మ్ చేయడం జరిగింది. నేను దీన్ని తెలుగులో నేనే ప్రొడ్యూస్ చేశాను. అలాగే మా ఫ్రెండ్స్ శ్రీధర్, నాగేశ్వర రెడ్డి తమిళ్లో ఇప్పుడు వాళ్ళు చేస్తున్నారు. కాబట్టి తెలుగులోలాగే తమిళ్లో కూడా మంచి హిట్ కావాలని కోరుకుంటున్నాను. தேங்க்யூ. கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் 4Tamil Media. 4tamilmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.